ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி வந்து மட்டன் எலும்பு வச்சு திக்கடி. இது முஸ்லீம்ஸ் ட்ரெடிஷ்னல். முஸ்லீம்ஸ் வீட்டில் இது ரொம்ப ஒரு நல்ல அவங்க விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் இது. இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் அனாசிப்பூ, ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. தாளிச்சிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு நல்லா ஒரு கை அளவுக்கு வச்சுக்கோங்க, அரைச்சிக்கோங்க அதை. பெரிய வெங்காயம் இருந்தால் நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் அதை கட் பண்ணி மிக்சியில் ஒரு 2 பல் விட்டு போட்டுக்கலாம். இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் 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 போட்டுக்கலாம். அதுவும் போட்டுட்டு அது நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் இது. இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு. இப்போ வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியானது தான். நம்ம வந்து வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தால் உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இதில் எலும்பு, நான் ஒரு 1/2 கிலோ எலும்பு, இது மட்டன்லேருந்து பொறுக்கி எடுத்து கூட நம்ம செஞ்சுக்கலாம். மட்டன் 1 கிலோ வாங்குறப்போ அதில் எலும்பு நிறைய இருந்தால் பொறுக்கி எடுத்து செஞ்சுக்கலாம். இல்லை மட்டன் எலும்பு இருந்தாக்கா நிறைய எவ்வளோ எலும்பு போடுறோமோ அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு மட்டனுக்கு தேவையான எலும்புக்கு தேவையான உப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம், வதக்கிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும். இதில் வந்து நம்ம தண்ணி விட்டுடலாம். நல்லா வேகிற அளவுக்கு நல்லா நிறையவே தண்ணி விடுங்க. ஒரு 4-5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 10-15 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா எலும்பு ரொம்பவே சாஃப்டாக வெந்துடும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது பண்ணி அவ்வளோதான், இது மூடி வச்சிடலாம். இப்போ நான் வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் தான் இருக்குது பார்த்தேன், அதனால ஒரு டம்ளரு இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். அதை அரைச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி அரைச்சாச்சு. இட்லி அரிசி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டா இப்போ மாவு அதோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு இப்போ நம்ம எந்த மாவில் வேணாலும் செய்யலாம். இட்லி அரைச்சி ஊற வச்சு அரைச்சி செய்யலாம். மாவு இடியாப்ப மாவு, வீட்டில் இருக்கிற மாவு, பச்சரிசி மாவு, எந்த மாவில் வேணாலும், ரேஷன் அரிசி மாவில் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த அரிசியாக இருந்தாலும் மாவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணியில் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிடணும். இப்போ நான் இந்த புழுங்கல் அரிசி மிக்சியில் அரைச்ச மாவு, அது கூட இந்த ஈர மாவு ஊற வச்சு அரைச்சிருக்கேன். அது கூட இந்த மாவு வீட்டில் இருந்தால் இந்த பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, அதையும் இதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய தட்டை எடுத்து அதில் ஒரு டஸ்ட் போட்டுருங்க. ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் நம்ம செஞ்சு வைக்கிறேன் அந்த. இப்போ வந்து அதை மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதை உருட்டி அதில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு அதில் வந்து ஒரு 2 விரலை இப்படி வச்சு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி 2 விரலை வச்சு அழுத்தினோம்னா அந்த மாதிரி வெள்ளையாக கிடைக்கும். இதை நம்ம எல்லா மாவையும் இதே போல் செஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷு. பாருங்கள், இப்போ வந்து இது போல் எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இப்போ எலும்பு நல்லாவே வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அதுக்கு நமக்கு மாவு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வில்லைங்க செஞ்சு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த வில்லையை எடுத்து ஒன்றா இதில் போடணும். அது கொதிக்க ஒவ்வொரு இடத்துல போட அது கொதித்து நல்லா வெந்துடும். இது வந்து ஒன்றும் நிறைய இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்சம் குழம்பாகவும் வச்சு குழம்போடு சேர்த்து இது நல்லா நூடுல்ஸ்லாம் அந்த காலத்தில் கிடையாது. இது மாதிரி செஞ்சு தான் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கூடவே போயிடுச்சு மாவு, அதனால் வந்து நிறையவே இருக்குது. இதில் தண்ணியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாவு பற்றாமல் கொஞ்சமாக இருக்குது தண்ணி நிறைய இருக்குது, கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு எடுத்து கரைச்சி அதில் ஊற்றி கிட்டிட்டிங்கன்னா நல்லா திக்காக வந்துடும். இப்போ வந்து நான் தேங்காய் அரைச்சி விட்டுருக்கேன்.
தேங்காய் கொஞ்சம் இது விட்டு நல்லா கொதிக்கட்டும். தேங்காயெல்லாம் அளவுலாம் கிடையாது, நமக்கு தான் எவ்வளோ இருக்கோ நிறைய தேங்காய் விட்டுக்கலாம். இல்லை காரம் நிறைய இருந்தால் கொஞ்சம் நிறைய கூடவே தேங்காய் விடலாம். காரம் கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தேங்காய் விட்டுக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். இது வரைக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் தட்டிடுங்கப்பா. தட்டிட்டு இது என்னோடய சேனலுக்கு பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. இது காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நைட்டே கூட இந்த மாதிரி எலும்பெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தாளித்து குக்கரில் வேக வச்சுட்டு காலையில் மாவு மட்டும் பிசைஞ்சு கூட நம்ம செய்யலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். காலையில் அதை கொதிக்க விட்டுட்டு இதை போட்டு செஞ்சோம்னா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் என்னோடய சேனல் பார்த்தா எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். பை.